ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம பொடி தோசை பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது 1 கப்பு 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/4 கிலோ கடலைப்பருப்பு தனித்தனியாக சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ரொம்ப தீக்கக்கூடாது, அடுப்பை கையில் வச்சு வறுக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் லேசாக வறுத்து எடுத்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுருவோம். ஒரு 5 ஸ்பூன் கொத்தமல்லி, 5 ஸ்பூனு பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஒரு 2 துண்டு பெருங்காயம், 15 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பத்தலை எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், 5 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்க்குறோம். எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான காரத்தை போடுங்க. நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணால் நீங்கள் இன்னும் காரமாக செய்யுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பத்தலை. நீங்கள் இந்த காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலராக வரும். பெருங்காயம் ஒரு 2 துண்டு சேர்த்து நல்லா வறுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம். நம்மள ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி தோசை ஊற்றி அது மேலே பொடி தூவி பொடி தோசை சூப்பராக செய்யலாம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான பொடி தோசை ரெடி.